பாஜக பொறுத்தவரை இந்துத்துவாவில் நாளைக்கு எழுப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. பாஜக எழுப்புனா அண்ணாமலை லீடர் ஆயிடுவாருன்னு நினைக்கிறாரு. விஜயும் களத்துக்குள்ள வந்து ஒரு கணிசமான வாக்கு எடுத்துட்டாருன்னா இவரும் விஜயும் சேர்ந்து ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டரா சொல்லலாம். கூட்டணி கட்சிகளை கொடுத்து அவங்களை க்ளோஸ் பண்ணாதான் அடுத்தால 31ல இவரு கொடுக்கக்கூடிய சீட்டுக்கு அவங்க நிற்பாங்க. ஸோ பிஜேபியை க்ளோஸ் பண்ணாதான் 31ல திமுக அமைச்சர்களுக்கு எதிராக கூட்டணி கொடுத்து தோக்கட்டின்னு விடுறது என்னன்னா எவரி அலை இஸ் எ பொட்டன்ஷியல் ரைவல். எல்லாமே சூழ்நிலைக்கு தகுந்தா அவர் கூட்டணி வைக்கிறார். அது ஆனஸ்டாட்டே சொல்லிடுறாரு. அல்லது 2வது இடம்ங்கிறது அண்ணாமலை 18 என்டியையும் அனைத்து வகையான மசாலா பொருட்கள் அரைக்கும் இயந்திரங்கள், சுத்தம் செய்யும் இயந்திரங்கள், காஃபி கொட்டை அரைக்கும் இயந்திரங்கள், இட்லி தோசை மாவு அரைக்கும் இயந்திரங்களின் மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ கணேஷ் மில்க் ஸ்டோர்ஸ், கோயம்புத்தூர். சார், அதாவது ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்றாங்க. என்னன்னா தேமுதிகக்கு வந்து ரொம்ப குறைவான தொகுதிகள் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லும் போது அதிக தொகுதிகள் ஒதுக்கி திமுக வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிகவை காரணம் காட்டி மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் தொகுதிகளை குறைச்சிட்டாங்க. தொடர்ந்து திமுக கூட்டணியில் தனிச்சின்னத்தில் போட்டியிட முடியல அப்படிங்கறத சிரிச்சுக்கிட்டே சொல்றதா அழுதுகிட்டே சொல்றதான்னு தெரியல, நெஞ்சம் பொறுக்கல அப்படின்னு மதிமுகல சொல்றாங்க. சோ இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கும் ஒரு கூட்டணி உண்மையாகவே கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே செதற ஆரம்பிச்சிருக்கா சார் திமுக கூட்டணி? திமுக கூட்டணிக்குள்ள பிரச்சனைகள் இருக்குங்கிறது உண்மை. அந்த பிரச்சனையை உருவாக்குறது விஜயை காட்டி ராகுல் காந்தி தான் முத அந்த பிரச்சனையை உருவாக்குனாரு. அந்த அந்த பிரச்சனைக்கு முன்னாடி இந்திய அளவில் ஒரு பெரிய அரசியல் இருக்குது. குறிப்பா 2வது முறை தன்னை முன்னிறுத்தி ஸ்டாலின் எடுத்த 47.3 விழுக்காடு வாக்குங்கிறது ராகுல் காந்திக்கு ஒரு பொறாமையை கொடுத்துட்டு 2019ல ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தியை முன்னிறுத்தினாரு. முதலமைச்சரான பிறகு தன்னை முன்னிறுத்தி எடுத்த வாக்குங்கிறது ஒரு சிஎம் ஆட்டு மக்களவை தேர்தல் என்றாலும் ஒரு சிஎம் ஆட்டு ஸ்டாலினுக்கு விழுந்த வாக்குங்கும் போது அந்த வெற்றியில வந்து ராகுலுக்கு பங்களிப்பு 19ல இருந்த அளவுக்கு இல்லை. ஸோ இந்த வகையில 29ல ஸ்டாலின் என்ன முடிவெடுப்பாருங்கிறதுல வந்து ராகுலுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரவும் சில அறிக்கைகளை வந்து முதல்ல விஜய் ஸ்டாலினுக்கு முந்திக்கிட்ட அறிக்கை கொடுக்கவும் ராகுலை பொறுத்த அளவுல விஜயை காட்டி ஒரு பேரம் பேசினால்தான் 3 எம்எல்ஏ சீட்டுகள் அதிகம் பெற்றாங்க. அல்லது 28ங்கிறது அது அடுத்த கட்டம்ங்கிறது வந்து ஸ்டாலின் எப்படியும் தனக்கு அந்த கூட்டணி வேணுங்கிற லெவல்ல 3 சீட்டு அது கொடுக்குறாரு. அடுத்த கட்டத்தில் சீட் பங்கீடுகள் வரும்போதும் ராகுலோட முழுமையான கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள 3 வேட்பாளர்களுக்கும் சீட்டை உறுதி பண்ணுங்கிறதுல ராகுல் உறுதியா இருக்கிறாரு. ஸோ ராகுல் ஸ்டாலின் சென்ட்ரிக்கு அதுல ஒரு பிரச்சனை இருக்குது. சிபிஎம்ல அவங்க ஸ்ட்ரைக்கிங் ரேட்டே அவங்களுக்கு குறவு தான். தனிச்சின்ன 0.4 விழுக்காடு வாக்கு தான் அவங்க எடுத்திருந்தாங்க. அவங்களும் பெரிய பிரச்சனை பண்ணி கடைசியா அவங்க விளவங்கோடு சீட்டை கேட்கும் போது அதை காங்கிரஸ் வந்து விளவங்கோட விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லவும் திமுக வந்து பழனி போன்ற சேஃபான சீட்டை தாரோம் நாங்க அப்படி இருந்தும் திமுக ஓட சமரசத்தை பொறுக்காம கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் இருக்காங்க. எப்படி கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எதிரெதிர் திசையில் அடிக்கிற மாதிரியே இங்கேயும் அடிக்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே இருக்குங்கிறதா நம்ம கண்கூடா பார்க்குறோம். திருமாவளவனை பொறுத்தவரை அவர் ஒரு ஜென்டில்மேன் பொலிட்டிஷியன் ஆட்டு தெள்ள தெளிவா வந்து 8 சீட்டை வாங்கிட்டார். இதுல தான் எல்லாரும் மறைக்கக்கூடிய ஒரு உண்மை, எல்லாரும் மறைக்கக்கூடிய உண்மை, அறிவு நாணயம் மற்ற முறையில எல்லாரும் மறைக்கக்கூடிய ஒரு உண்மை. விடுதலை சிறுத்தைகள் வெற்றி வீரர்கள், அது நான் மறுக்க வரல. பட் அவங்க 6 சீட்டு அவங்களுக்கு எப்படி 8 சீட்டா உயருதுன்னா அதுல நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா சீமான் பரையர் சமூக இஷ்யூஸை முன்னெடுக்கிறார். சீமான் பரையர் சமூக இஷ்யூஸை முன்னெடுக்கும் போது ஒரு அமைச்சர் பரையர் சமூகத்துக்கு இருந்ததை 2 அமைச்சராகி ஆதி திராவிட நலத்துறை மட்டுமே கொடுக்கக்கூடியவங்க கோவி செழியனுக்கு வந்து உயர்கல்வித்துறைங்கிற ஒரு நல்ல போர்ட்போலியோவை முத திராவிட கட்சி இதுக்குள்ள வந்து ஒரு பரையர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து 2 அமைச்சராகி ஒருத்தருக்கு நல்ல லாகா கொடுக்குறாங்க. இது காரணம் திருமாவளவன் இருந்தாலும் சீமான் எடுக்கக்கூடிய பரையர் சமூகம் தொடர்பான பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கை வந்து திருமாவளவனை ஒரு பெரிய சக்தியா காட்டி தான் அதோட தாக்கத்தை வந்து கட்டுப்படுத்த முடியுங்கிறது தான் ஸ்டாலினுக்கு நோக்கம். அந்த வகையில இன்னைக்கு 8 சீட்டாட்டு திருமா உயர்ந்திருக்கிறாருன்னா ஏன் கம்யூனிஸ்டுகள் 1 குறையும் போது திருமாவுக்கு மட்டும் ஏன் 8 வருது?
2 கூடுது. ஸோ கம்யூனிஸ்டும் திரும்ப ஒன்னாங்கிற கேள்வி வரும். ஒரு 6-6 தானே ஒன்னா தானே ஒத்துக்கிட்டாங்க, 2 எம்பி தானே ஒத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க 5 வரும்போது இவருக்கு மட்டும் 8 வந்திருக்குன்னா வளர்ந்துட்டாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? என்ன எல்லாமே ஒன்னா தானே இருக்கிறாங்க. யார் வளர்ந்தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? காங்கிரஸ் வளர்ந்துட்டாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? முஸ்லீம் லீக் தேஞ்சு போயிட்டாங்க, ஈஸ்வரன் கட்சி தேஞ்சு போயிட்டுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? எதுக்குமே ஆதாரம் கிடையாது. ஒன்னாதான் இருக்கிறாங்க. ஒரு மதிப்பீட்டுல தேவை சூழ்நிலைக்கு தக்கன அந்த முடிவை திமுக எடுக்கிறாங்க. அப்படி அவங்க விசிகாவுக்கு 6-8 காரணம் சீமான் ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிற இஷ்யூவை எடுக்கிறதும், சீமான் மேல்பாதி மங்கலம் திரௌதி அம்மன் கோயில் ஆலய நுழைவை சீமான் பெரிய அளவுல முன்னெடுக்கிறதும், இப்படி போன்ற பல காரணங்கள் அடிப்படையில சீமானை எதிர்கொள்றதுக்கு தான் அந்த இதை பண்றாரு. இன்னொன்னு இமேஜினரி ஓட்ஸ் ஆஃப் விஜய், அதுல பறைய ரசிகர்கள் இருக்காங்க. நான் அதை நினைக்கல. நான் பறைய சமூகத்தை பொறுத்த அளவுல போலரைசேஷன் வரும்போது விஜய் விக்கிரவாண்டியில களத்துக்குள்ள போலரைசேஷனை கட்டுப்படுத்த முடியாம ஓடி ஒளிஞ்சு போனதுனால ஜெனரல் எலெக்ஷன்லயும் பறையர் ஓட்டுகள் விஜய் பக்கம் நிற்கும்னு நான் கருதல. போலரைசேஷன் வரும்போது அந்த போலரைசேஷனை மீறி நிற்கக்கூடிய சக்தி சீமானுக்கு இருக்குது. இஷ்யூ பேஸ்டா சீமான் அதை முன்னெடுக்கிறாருன்னு சொல்லும்போது விசிகாவுக்கு ஒரு உருவத்தை கொடுத்தாதான் சீமான் பண்ணக்கூடிய பறையர் தேவேந்திரர் அரசியலை கட்டுப்படுத்த முடியும்னு தான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முடிவு எடுத்திருக்காங்களே தவிர வேற அதுக்குள்ள காரணங்களை நான் பார்க்கல. மற்றவங்க சொல்லக்கூடிய காரணத்தை விட நான் சொல்லக்கூடிய காரணம் என்ன அளவுல இஷ்யூ பேஸ்டா ஸ்டாலின் அந்த முடிவு எடுத்திருக்காரு. திருமாவளவனுக்கு இது தெரியும். ஏன்னா திமுக கூட்டணி அருந்ததியர்கள் பிரியாரிட்டி ரிசர்வேஷனை பெருசா பண்றாங்க. அருந்ததியர் நாயுடு, போயர், ஒட்டர், 24 மணி தெலுங்கு செட்டியார், தேவாங்கர் செட்டியார் போன்ற பிறமொழியாளர்களை கன்சாலிடேட் பண்ணக்கூடிய அரசியலை பண்றாங்க. அது சீமான் எதிர்ப்புல அவங்களுக்கு ஈரோடு கிழக்குல 100 விழுக்காடு நாயுடு ஓட்டும் 100 விழுக்காடு அருந்ததியர் வாக்கும் கிடைச்சது. பூனை கண்ணை மூடனா பூலகம் இருண்டு போச்சுன்னும் கிணற்று தவளை மாறினும் இந்த விஷயத்த பார்க்காம அரசியல் பேசுறவங்க அவங்க விருப்பத்தை பேசுறதாதான் அர்த்தம். நான் தரவுகளின் அடிப்படையில தான் பேசுறேன். ரெட்டலைக்கு ஓட்டு போடக்கூடிய அருந்ததியர் சமூகம் நோட்டாவுக்கு போடாம 100 விழுக்காடு உதயசூரியனுக்கு போட்டிருக்காங்கன்னா சீமான் எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் கருத்துக்கள் அவங்களுக்கு பெரிய கோபத்தை கொடுக்குது. அவங்க உதயசூரியன் பின்னாடி கன்சால்டேட் ஆகுறாங்கிறது வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். அந்த வகையில எதிர் கன்சால்டேஷனுக்கு அல்லது வாக்கு வங்கி உயர்த்தக்கூடிய ஒரு அரசியலை சீமான் பண்றாரு. அதுக்குள்ள தாக்கத்தை குறைக்கிறதுக்கு தான் 6-8 கொடுத்திருக்கிறாரே தவிர மற்றபடி உள்ள கருத்துக்கள் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப அதை இன்டர்பிரட் பண்றதுதான். சார், ஆக்சுவலா இப்போ இபிஎஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா 13 அமைச்சர்கள், சிட்டிங் அமைச்சர்கள், குறிப்பா மூத்த அமைச்சர்களுக்கு எதிரா மாசுவாக இருக்கட்டும், சேகர் பாபுவாக இருக்கட்டும், இல்லைன்னா KN நேரு அவர்களாக இருக்கட்டும், இல்ல KKSSR ஆக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாருக்கு எதிரவும் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்திருக்காரு. அது என்ன கணக்கு, அதுல உள்ள இருக்கிற கணக்கு என்ன? அதே மாதிரி ரொம்ப அவருக்கு வேண்டியப்பட்டவங்களான அவங்க கூட அமைச்சரவையில அவர் கூட இருந்த அவருடைய அமைச்சரவையில இருந்து அந்த ஆட்சிக்கு உறுதுணையா இருந்த நிறைய அமைச்சர்களை விட்டுட்டாங்க AIADMKல. இது ரெண்டும் என்ன 2 முரணா இருக்கு? என்ன இதோட காரணம் என்ன? முதல் பாயிண்ட், திமுக அமைச்சர்களுக்கு எதிராக கூட்டணி கொடுத்து தோக்கட்டணி விடுறது என்னன்னா, எவரி அலை இஸ் எ பொட்டன்ஷியல் ரைவல். எல்லாமே சூழ்நிலைக்கு தகுந்ததான் அவர் கூட்டணி வைக்கிறார். அது ஆனஸ்டாட்டே சொல்லிடுறாரு. அரை விழுக்காடு கீழே எடுத்த தேமுதிகவுக்கு கேப்டன் விஜயகாந்த் சிம்பதிக்காக 5 சீட்டு கொடுத்தாரு. இன்னும் எல்லாரும் ஒரு அறிவு நாணயமற்ற செயலா அப்போ அரை விழுக்காடு எடுத்த தேமுதிகவுக்கு 5 MP சீட்டு கொடுத்தாரு. எடப்பாடிக்கு என்ன தவறா சொல்லல ஒரு தலைவரை. ஏன் 5 சீட்டு கொடுத்தாரு? அவரு 2.7 சீட்டு அவங்க எடுத்தாங்க கடைசியா. அப்ப அந்த 5 சீட்டு கொடுக்கலன்னா அவரு ரொம்ப கீழே போயிருப்பாரு. ஸோ அவர் 5 சீட்டு அந்த இடத்துல நெல் சீட்டுன்னு கொடுத்தாரு. 37,000 வாக்கெடுத்த கிருஷ்ணசாமிக்கு ஏன் ரெட்டலையில தென்காசி சீட்டு கொடுத்தாரு? அதுக்கப்புறம் அவர் அதை வச்சு கொஞ்சம் புல்டப் ஆயிட்டாரு. அப்போ அந்த இடத்துல நெசசிட்டின்னு கொடுக்குறாரு. இப்போ எடப்பாடி என்ன பாக்குறாரு? சீமானும் அவரும் தேசிய கட்சிகள் நாட்டுக்கு தேவையில்லைங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. எல்லா அரசியல் விமர்சகர்களையும் நியாயவான்களையும் கேட்கிறேன். 2024 புரட்சி தமிழர்னு சொல்லிக்கிட்டு காங்கிரசும் பாஜகவும் நாட்டுக்கு தேவையில்லைன்னு தானே சொன்னாரு. பிரதமரை நாங்க முடிவு எடுக்கணும் தானே சொன்னாரு. தமிழர் நல்லன்னு தானே சொன்னாரு. ஆனா இப்ப ஏன் அவரு பல்ட்டி அடிச்சுட்டாரு? சீமான் உறுதியா நிற்கிறாரு. உறுதியா நிற்கிற சீமான தான் உறுதியா நிற்கிறாரு நான் சொல்றேன். இது பொய் இல்ல, உண்மை. இதை மறைக்கிறவன் தான் அறிவு நாணயமற்றவன். நான் நாணயமா தான் சொல்றேன். இவர் ஏன் மாறினாரு? 2வது இடத்தை தக்க வைக்க தான் மாறினாரு. அல்லது 2வது இடம்ங்கிறது அண்ணாமலை 18 NDAயும் சீமான் 8ஐயும் ப்ரொஜெக்ட் பண்ணி அது 26 அரித்மெட்டிக்கலி இவர் 20 சீமான் லீடர்ஷிப் 2வது இடத்துக்கு போயிடும். அது அணியா தான் போகும், கட்சியா இவர் தான் இருப்பாரு. ஆனா பலகீனம் அடைவாரு.
இப்ப கட்சியா இவர் தான் 2வது இடம், அதை நான் மறுக்க வரல. ஆனா 2வது இடத்தை தக்க வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு அரசியலும் பண்ணாருங்கும் போது அவருக்கு வந்து இந்த தேர்தலில் ஸ்டாலினுக்கு மாற்று நான் தான் நிற்கணும். அப்போ இந்த இடத்துக்குள்ள கூட்டணி கட்சிகளை கொடுத்து அவங்கள க்ளோஸ் பண்ணாதான் அடுத்தால 31ல இவர் கொடுக்கக்கூடிய சீட்டுக்கு அவங்க நிற்பாங்க. ஸோ பிஜேபியை க்ளோஸ் பண்ணாதான் 31ல தேவைப்பட்டா பிஜேபியை சேர்த்துக்கலாம் அல்லது கலத்தி விட்டுக்கலாம், வேற கூட்டணிகளை வச்சுக்கலாம். ஸோ அவரு 26க்கு அரசியல் பண்ணல, 31க்கு தான் அவர் அரசியல் பண்றாரு. அப்ப அதிமுக பலமான கட்சி இருக்கணும். அதிமுக செம்மலை மாறி சேலம் பகுதியில் வன்னியர் சமுதாயத்தை முன்னிறுத்தி தன்னை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருக்கக்கூடாது. அதிமுக இன்டெலக்சுவல் ஃபேஸ் மாஃபா பாண்டியராஜன் மாதிரி ஒருத்தர் இருக்கக்கூடாது. ராஜ்யசபா பாண்டியராஜன் கொடுக்கல, தம்பித்துறைக்கு தான் கொடுத்தாரு, கவுண்டருக்கு தான் கொடுத்தாரு, நாடாரு கொடுக்கல. சோ அப்போ அவர் வந்து ஒரு திட்டத்தோட தான் நிற்கிறாரு. இப்போ கருணாநிதி மாதிரி எம்ஜிஆருக்கு மாற்றுனாங்கிற மாதிரி ஸ்டாலினுக்கு மாற்றுனாங்கிறத ஸ்டடி பண்ணா போதும், மற்றதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. அதனால்தான் அவர் பாமகவை முடிக்கிறதும் பாமகவுக்கு மற்றவங்களோட நல்ல முறையில சீட்டு கொடுக்கறதும் அவர் முன்னெடுத்தாருன்னா, பாமக அன்புமணியோ சௌமியா அன்புமணியோ எடப்பாடிக்குள்ள நின்றுட்டாங்கன்னா அது ஒரு பெரிய சேலஞ்ச் ஆயிருங்கிறக்காக தான் அவர் வந்து பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. பாஜக பொறுத்தவரை இந்துத்துவாவில் நாளைக்கு எழும்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. பாஜக எழுப்புனா அண்ணாமலை லீடர் ஆயிடுவாருன்னு நினைக்கிறாரு. அப்போ இன்னைக்கு அவருக்கு நோக்கம் 2வது இடத்தை தக்க வைக்குங்கிறதான். என்னைக்கு அவரு பாஜக கூட்டணிக்குள்ள வந்தாரோ, அண்ணாமலை நீக்கினாரோ, அன்னைக்கு 2வது இடத்தை தக்க வச்சுக்கிட்டாரு. நான் இந்த இடத்துக்குள்ள என்ன பாக்குறோம்னா, இவர் இப்ப வந்து 30 விழுக்காடு தான் இந்தியாவுக்கு வரும் நான் கணக்கு போடுறேன். மற்ற கூட்டணி கட்சிகள் பாமக பாஜகவுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு 10 விழுக்காடு, இவருக்கு ஒரு 20 விழுக்காடு நான் பல மணி போடுறேன். அந்த பார்லிமெண்ட்ல கிடைச்சதான் இவருக்கு ஸ்ட்ரென்த்தா நான் பாக்குறேன். அதை தாண்டி சட்டமன்றம் வேறு பார்லிமெண்ட் வேறுனாலும் கூட சீமானும் பிரமிஷர் கேண்டிடேட் இல்லாம இவரை பலகீனப்படுத்தி இருக்கிறாரு. அவரும் 8 வந்துட்டு இன்னைக்கு மிகப்பெரிய கூட்டம் அவருக்கு வருது. இலவசங்கள் எதிர்ப்புக்கெல்லாம் அவர் மக்கள் மத்தியில இந்த 18 விழுக்காடு ரேவடி கல்ச்சருக்கு எதிரான வாக்காளர்லாம் சீமான பாராட்டக்கூடியதை நம்ம நேரடியா பாக்குறோம். 4 பேர் எதுக்கலாம், ஆனா இந்த 18 விழுக்காடு வாக்கு போட்டவங்கள மெஜாரிட்டி பேர் ரேவடி கல்ச்சருக்கு எதிராட்டு வந்து சீமான ஆதரிக்க ஒரு தன்மையை நான் கண்கூடா பாக்குறேன். அப்போ இந்த கட்டத்துக்குள்ள அவரு ஒரு 20 விழுக்காடுக்கு மேல வராருன்னு வைங்க, ஒரு கற்பனை, அதுக்குள்ள வாய்ப்பு இருக்கதான் நான் பாக்குறேன். டோட்டலா இந்தியா 30 வரும் நான் என்னோட கணிப்பா சொல்றேன். அப்ப இந்த வாக்கு விஜய கணக்குல எடுக்காம நான் சொல்றேன். விஜயும் களத்துக்குள்ள வந்து ஒரு கணிசமான வாக்கு எடுத்துட்டாருன்னா இவரும் விஜயும் சேர்ந்து ராகுல் காந்தியை பிரமிஸ்டா சொல்லலாம். நான் மோடியை சென்றிக்கா தான் நான் பாக்குறேன். எனக்கு மற்றதை பற்றி கவலை இல்லை. வெளிப்படையா சொல்லிதான் நான் செய்யறேன். வெளிப்படையா டெல்லிக்கும் சொல்லிதான் செய்யறேன், மோடி கிட்டையும் சொல்லிதான் செய்யறேன், அமித்ஷா கிட்டையும் சொல்லிதான் செய்யறேன், நிதின் நாபின் சின்ஹா கிட்டையும் சொல்லிதான் செய்யறேன். அந்த வகையில என்னோட 2 கருத்து மோடி கிட்ட எல்லாரையும் மீறி எடுபட்டு இருக்குது. எல்லாரும் அவங்க என் சகோதரர்கள் தான். நிரந்தர மதிப்புக்குரிய ஐயா குருமூர்த்தி மோடியை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா சொன்னவர் தான். என்னைக்கும் அவருக்குள்ள நிரந்தர மதிப்புங்கிறது அது வேற விஷயம். ஆனா என் கருத்தா அன்னைக்கு என்ன சொன்னோம்னா, சசிகலா என்னைக்குனாலும் மோடிக்கு எதிராக இருப்பாங்க, அவங்க ராகுல் காந்திக்கு ஆளு, அவங்கள கிரஷ் பண்றதுதான் மோடிக்கு வந்து நல்லதுன்னு சொன்னேன். அந்த கருத்து வந்து மோடி கிட்ட தெளிவா எடுப்பட்டது. காரணம் நான் மோடிக்காக மக்களவையை வச்சு சிந்திக்கக்கூடியவங்கிறது. அதே மாதிரி விஜய் கிரஷ் பண்ணுங்கிற கருத்தை விஜய் கூட்டணிக்கு வேணும்னு தமிழிசை அம்மையார் காலையிலும் மாலையிலும் சொன்ன போது, ஏன் அண்ணாமலையை ஆரம்பத்துல ஒரு கட்டத்துல சொன்ன போது நயனா நாகேந்திரன் அதை எதிர்பார்த்த மாதிரி பண்ணும்போது விஜய் வந்தா நாம வந்து சொன்னோம், விஜய் வளர்த்து விடுறது ஆபத்து, விஜய் வந்து ராகுல் காந்திக்கு ஒரு ஸ்டூஜி, ராகுல் காந்திக்கு நன்மை செய்யறதுக்காக தான் 2024 வந்து லெட்டர் பேட் கட்சியாட்டு இருந்தாரு. எம்பி டிக்கெட் கேண்டிடேட் போடல. நாட்டின் மானத்தை, RSS மானத்தை, RSS பெருமையும் பெருமிதமும் பாதுகாப்பும் உயர்வும் பெற்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவனா என்றாலும் நான் சொல்றேன், என் சமூகத்துக்கு பெருமையும் பாதுகாப்பையும் தந்த RSS மானத்தை இந்தியாவில் காப்பாற்றினது மோடி தான். அந்த மோடி அவர்களை வந்து தீய சக்தி, கொள்கை எதிரின்னு சொன்னாரு விஜய். ஆனா நம்பிக்கை துரோகம், ஊழல், எமர்ஜென்சி, சர்வாதிகாரம், வாரிசு அரசியல், இதுக்கெல்லாம் மொத்த ஊற்றுக்கண்ணான ராகுல் காந்தியை தூய சக்தின்னு சொன்னாரு விஜய். அப்ப அவர் 29ல ராகுல் காந்தி பின்னாடி தான் நிற்பாரு. அப்ப அந்த கட்டத்துக்குள்ள அவரை வளர்த்து விடக்கூடாது. அவருக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்து அவரை காலி பண்ணணுமோ அவ்வளவு காலி பண்ணணுங்கிற கருத்தை நான் பிஎம்ஓக்கு சொன்னேன். மற்ற எல்லார் கருத்தையும் மீறி பிஎம்ஓ எங்க ஆர்டி டீம் கருத்தை ஏத்துக்கிட்டாங்க. அதை வந்து அதிமுகவோட முக்கிய தலைவரே உங்க கருத்து தான் மோடி கிட்ட எடுபடுதுங்கிறத என்கிட்ட சொன்னாரு. நம்ம கட்சியிலையும் வந்து பலரும் உங்க கருத்துக்கு வெயிட்டேஜ் இருக்குன்னு அண்ணன் பொன்னார் உட்பட டெல்லியில இருக்குங்கிறத சொன்னாங்க. உண்மை எனக்கே தெரியும். அதற்காக ரெட்டலை ஃப்ரீஸ் பண்ணு நான் சொல்லும் போது எடப்பாடி நினைக்குனாலும் வேணும்னு அதை ஃப்ரீஸ் பண்ணி கொடுக்கல. அது பல இதுகள்ல ஒரு எந்த கட்சியும் எல்லா கருத்தையும் எடுத்துக்கிட மாட்டாங்க. பட் மோடி நன்மைக்காக நாங்க சொன்ன சசிகலா கிராக்டவுனுங்கிற கருத்தையும் விஜய் கிராக்டவுனுங்கிற
கருத்தையும் ஏற்றுக்கிட்டதுக்கு நாங்க மோடிக்கு நன்றி கடனோட தான் நாங்க இருக்கிறோம். எங்க பார்வை இன்னைக்கு 29ல மோடியை எடப்பாடி டிச் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க பாக்குறோம். கடந்த கால அனுபவம் படிப்பின 24 டிச் பண்ணவர் தான் அவரு. எந்த நிமிஷமும் தன் லாபத்துக்கு என்ன முடிவும் எடுக்கக்கூடியவங்க நல்லாவே தெரியும். பட் 20 விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கிறாரு. திமுக காங்கிரஸ் இன்டாக்டா இருக்கும்போது அவர் ஆல் இண்டியா பெர்செப்டிவ்ல தேவையானவர் தான். நான் அன்னைக்கும் அவரை நான் மோடி பக்கத்துல இருந்து 3வது முறை பிரதமரா வருவாருன்னு சொல்லும்போது அதை நான் பாராட்ட தான் செய்தேன். இப்பவும் இது நயனார தலைவரா போட்டனால தான் அந்த கூட்டணி நின்றுச்சு. கூட்டணி உடையக்கூடாதுங்க தான் நயனார தலைவரா போட்டாரு. அவர் ரோலை பண்ணிட்டாரு. தலைமை சொல்லுது, அவர் கேட்கிறாரு. நயனார் மேல நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஐ நோ த பொசிஷன் ஆஃப் நயனார் நாகேந்திரன். பட் அண்ணாமலையை நீக்கினது நமக்கு வருத்தம். அது எடப்பாடிக்காக நீக்கி கொடுத்து 27 சீட்டு, அது மோசமான சீட்டை வாங்கினது இன்னைக்கும் வருத்தம் தான். இந்த சூழ்நிலையில அவரால் மோடியை 24 டிச் பண்ண மாதிரி டிச் பண்ண முடியாது. ஆனா அவரும் விஜயும் சேர்ந்தா டிச் பண்ணிடலாம். அப்ப இதுல ரொம்ப டேஞ்சரஸ் பொசிஷன்ல இருக்கிறது விஜய். அவரை சசிகலா மாதிரி கிராக் டவுன் பண்ணுங்கிறதா நான் பிஎம் விட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கேன். அது நடக்குது, அது செயல்படுது. 8ஆம் தேதி டிக்ளேர் பண்ணி 9ஆம் தேதி ஜனநாயகன் படத்தை கிராக் டவுன் பண்ணது நீங்க அறிவிங்க. சார் ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் உங்களுடைய சில சொந்த காரணங்களை தாண்டி எங்களுக்கு நேரம் ஒதுக்கி எங்களுக்கு இதை செய்து கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி மேடம்.